பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நிமிடத்திலிருந்து உயிருள்ள என் இயேசுவை, உண்டாக்கினவரை, உருவாக்கினவரை, படைத்தவரை பாடி துதியுங்கள். அப்பொழுது கட்டுக்கள் அறுக்கப்படும். ஆடுமேத்தை தாவீதை அரசனாக உயர்த்தின என் தேவாதி தேவன் உங்களையும் உயர்த்துவார், எடுத்து நிறுத்துவார். இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். Praise the Lord. Praise the Lord. யோவான் 4:24 என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடம் இப்படியாக கூறுகிறார், மகளே, கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபடணும் என்கிறார். உள்ளத்தில்தான் என்பது ஆவியோடும் உண்மையோடும் ஆவியாரோடு இணைந்து உண்மையாய் வழிபடுவது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் இயல்பை மிகவும் சிறப்பாக விளக்குகிறார். கடவுள் உருவமற்றவர், கண்ணால் காண முடியாதவர், கைகளால் தொட முடியாதவர். விண்ணகம் என் அரியணை, மண்ணகம்